கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, நான் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன். என் வருமானம் குறைவு, படிப்பு குறைவு. நான் எப்படி ஆண்டவரின் பணியை செய்ய முடியும் என்று நினைப்பவரா நீங்கள்? உங்களுக்குத்தான் இந்த செய்தி. பாபிலோன் நாட்டிற்கு அடிமையாக சென்ற இஸ்ராயேல் மக்கள் மத்தியிலே அங்கு ஒரு குழந்தை பிறந்தது. அடிமை பெற்றோருக்கு பிறந்து அடிமையாக வேறொரு நாட்டில் வளர்ந்த அந்த குழந்தை அடிமையாகவே இருந்து விடவில்லை. ஆண்டவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஆண்டவரின் திருச்சட்டங்களை தெளிவாக கற்று மக்களை ஆண்டவர் பக்கம் நடத்தும் அரும்பணியை அந்த குழந்தை செய்ய ஆரம்பித்தது. அவர்தான் எஸ்ரா. தான் வேறொரு நாட்டில் அடிமையாக இருப்பதை அவர் பொருட்படுத்தவே இல்லை எனலாம். தான் கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஆவலினால் திருச்சட்ட நூலை கற்று அதில் வல்லுநராக மாறினார். கடவுளின் வல்லமையால் அரசரின் அன்பை பெற்ற எஸ்ரா பெரும் திரள் மக்களை விடுவித்து இஸ்ராயேல் நாட்டிற்கு வழிநடத்தும் பொறுப்பேற்றார். ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை, ஆவல் நம்மிடம் இருந்தால் போதும், கடவுள் அவரது திருவுளத்தின்படி நடத்த ஆரம்பிப்பார். நம்மை தலைமை பொறுப்பிற்கு மாற்றுவார். நம் குறைவுகள் எல்லாம் மறைந்து போகும். நம் உள்ளம் எதில் ஆவலாயிருக்கிறது? உலக வாழ்விலா, ஆண்டவரின் அரசிலா? சற்று சிந்திப்போம்.